சி ஜோசப் விஜய் எனும் நான் நம்ம தமிழ்நாட்டோட 18வது முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. 59 வருஷம் கழிச்சு ஒரு புதிய கட்சி நம்மள ஆட்சி செய்ய வந்திருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி யாருமே ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய அப்போசிஷனை இவர் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்திருக்காரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி. சரியா பிப்ரவரி 2, 2024 நம்ம தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்சி பிறந்துச்சு. அதோட தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, கட்சியும் தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க, கொண்டாடினாங்க. இன்னொரு பக்கம் நிறைய எதிர்ப்புகளும் கிரிட்டிசிசமும் அவர் மேல வந்துச்சு. அவரு கட்சி ஸ்டார்ட் பண்ணதுமே அப்போ ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கே அவர் மேல வச்ச முதல் குற்றச்சாட்டு அவரும் பிஜேபியும் ஒன்னு, அவர் ஒரு பி டீம் அப்படின்ற ஒரு லேபிள அவருக்கு கொடுத்தாங்க. அவர் வந்து ஒரு பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள அவர் மேல சுமத்தினா மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லேபிள அவர் மேல வச்சாங்க. அடுத்ததா அவரோட ஜென்டில்மேன் இமேஜையும் உடைக்க ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எவ்வளவு வேகமா பரவச்சோ அதை விட ஒரு நியூஸ் மிக வேகமா பரவச்சு. அதுதான் அவரோட டிவோர்ஸ் நியூஸ். எம்ஜிஆரை வந்து எப்படி கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜயும் வந்து ஒரு கூத்தாடி, ஒரு சினிமாக்காரன், அவர் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவாரு, அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் அப்போ வச்சாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 22, 2024 தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் கொடியை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த கொடி லான்ச் பண்ணதுமே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுல இருந்த வாகைப்பூ வந்து வாகைப்பூவே இல்லை, அது வேற ஏதோ ஒரு பூ அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடியில் இருக்கிற யானை வந்து பிஎஸ்பி கட்சியோட சின்னம், அந்த யானையை வந்து அவங்க பயன்படுத்தவே கூடாது, அதை வந்து உடனே நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிவிகே மேல அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அவர் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே கொடுக்கல, எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பேசுவாரு. இப்படி என்னதான் அடுக்கடுக்கா அவர் மேல விமர்சனங்கள் வச்சாலுமே இது எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. அவர் சைலண்டா இருக்கிறதே வந்து அவர் பயப்படுறாரு அப்படின்ற ஒரு லேபிளும் அவருக்கு கொடுத்தாங்க. அக்டோபர் 27, 2024 தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு. இந்த விக்கிரவாண்டி மாநாடே அவ்வளோ ஈஸியா நடக்கல, அதுக்கான பெர்மிஷனே வந்து கிடைக்கல. இதுக்காக அவர் ஹைகோர்ட் வரைக்கும் போக வச்சாங்க. ஹைகோர்ட்ல 21 கண்டிஷன் போட்டு அந்த மாநாடுக்கான பெர்மிஷனா கொடுத்தாங்க. அவர் மேல வச்ச அடுக்கடுக்கான விமர்சனங்களுக்கு ஒரு தக்க பதிலடி அவரோட ஸ்பீச் மூலமா அந்த மாநாட்டில் கொடுத்தாரு. அந்த ஒரு மாநாட்டிலுமே வந்து அவரோட ஐடியாலஜி சரியில்லை, அவரோட ஸ்பீச்லயும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இது எல்லாமே ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டம் எல்லாமே வந்து மாறாது. அவங்களோட ஃபேன்ஸை எல்லாரையுமே தற்குறி அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி திரும்ப திரும்ப நிறைய கிரிட்டிசிசமா வச்சுட்டே போனாங்க.